உங்க ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி கம்மியா இருக்கா? அதை இம்ப்ரூவ் பண்ண நான் சொல்ல போற விஷயங்களை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம், நான் டாக்டர் கவி சௌமியா, உங்க மகப்பேறு மருத்துவர். ஃபர்ஸ்ட், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. செகண்ட், ஓவர் வெயிட்டா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். தேர்ட், டைட் அண்டர்வேர் யூஸ் பண்ணாதீங்க. லூஸ் ஃபிட்டிங் காட்டன் அண்டர்வேர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டைட் அண்டர்வேர் நீங்க யூஸ் பண்ணும்போது ஸ்க்ராட்டல் டெம்பரேச்சர் அதிகமாகும். அது உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் கவுண்ட்டை கம்மி பண்ணும். ஃபோர்த், ட்ரக்ஸ் லைக் கெனாபிஸ், கொக்கைன் இந்த மாதிரி அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ்க்கு அடிக்டிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபிஃப்த், பெயிண்டிங், பிளம்பிங், ஸ்டீல் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்ஸ் போன்ற வேலைகளில் இருக்கும்போது உங்களுக்கு பெஸ்டிசைட்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், டாக்ஸிக் சால்வென்ட்ஸ் இந்த மாதிரி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிற சான்சஸ் அதிகம். அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கான ப்ரிகாஷன்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ்டு ஃபுட் நீங்கள் உங்களோட டயட்டில் இன்கார்பரேட் பண்ணிக்கோங்க. யார் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம.